இன்னைக்கு ஒரு ஆர்கானிக் விவசாயம் அப்படிங்கிறது வெறும் தமிழ்நாடு இந்தியா அப்படிங்கிறத கடந்து இன்னைக்கு உலகம் பூராவுமே அதை நோக்கிய பயணங்கள்ங்கிறது ஸ்டார்ட் ஆயிருக்கு. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு நமக்கு அருகில் இருக்கக்கூடிய நம்மளை போன்ற அதிக மக்கள் தொகை இருக்கக்கூடிய சைனாவில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு திட்டமாகவே இதை அனௌன்ஸ் பண்ணி அதை முன்னோக்கி எடுத்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு உலகத்திலே அதிக ஃபெர்டிலைசர் சப்ளை பண்ணக்கூடிய ஒரு நாடா சைனா இருந்தாலுமே கூட அந்த நாட்டில் உள்நாட்டு உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ க்ரோத் கெமிக்கல் ஃபெர்டிலைசர் அண்ட் பெஸ்டிசைட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவு கெமிக்கல் ஃபெர்டிலைசர் பெஸ்டிசைட் குறைச்சிக்கிட்டு ஆர்கானிக்கை பட் ஆனால் அதை சயின்டிஃபிக்கல் மெத்தடில் அதை முன்னோக்கி கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஏன் அது முக்கியம் அப்படின்னா இன்னைக்கு ஆர்கானிக் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் தான். இதை முழுமையாக ஒரு சயின்டிஃபிக்கல் மெத்தடாக நம்ம புரிஞ்சு தேவையான சத்துக்களாக இருக்கட்டும் பூச்சி மற்றும் நோய் மேலாண்மையை முழுமையாக நம்ம ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச்சாக பண்ணால் மட்டும்தான் ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் சக்ஸஸ்ஃபுல் ஃபார்மிங்கை நம்ம மாற்ற முடியும். ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம கையில் எடுத்துட்டு ஆர்கானிக் விவசாயத்தில் கம்ப்ளீட்டான ஒரு சொல்யூஷன் ஆர் கம்ப்ளீட் ஒரு சக்ஸஸை கொண்டு வந்துட முடியுமா அப்படின்னா அதில் பல சிக்கல்கள் இருக்கு. சரி, அதை முழுமையாக நம்ம புரிஞ்சுக்கிட்டதுனால தான் இன்னைக்கு இதை ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன் உருவாக்கி இருக்கோம். வெறுமனே ஒரு இடுபொருட்கள் அப்படிங்கிற மாதிரி இல்லாம ஒரு விவசாயத்துல எந்தெந்த இடங்களெல்லாம் அவங்களுக்கு சிக்கல் இருக்கு. இன்னைக்கு இடுபொருட்கள்ங்கிறத தாண்டி நம்ம வாட்டர் கண்டிஷனர் சப்ளை பண்றோம், அதுவும் முக்கியமான பங்கு வகிக்குது. ஏன்னா இன்னைக்கு இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாடு ஒன் ஆஃப் த வாட்டருடைய தரம் சொல்லுவோம், நம்மளுடைய தண்ணீருடைய குவாலிட்டி, அந்த வாட்டருடைய தரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப போர்ல இருக்கும். நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஓவரால் சர்வே எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ நம்ம தண்ணியோட உப்புன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம கணக்கில் வச்சு அதையும் சரி பண்ணி தேவையான இடுபொருட்களையும் சரியான கொடுத்தா மட்டும்தான் நம்ம எந்த விவசாயத்திலையுமே சக்சஸ்ஃபுல்லான ஒரு விளைச்சல் அப்படிங்கிறத எடுக்க முடியும்.